ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஜூட் பேக் பார்க்கலாம். அதுக்கு வந்து பிரிண்டட் மெட்டீரியல் எடுத்துருக்குறேங்க. 13ங்க, நீளம் வந்து 13ங்க, உயரம் அகலம் வந்து 10 இன்ச்சுங்க. அதே மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கலாம். பிரிண்டட்லேயே பட்டி பீஸ் 2 எடுத்துக்கலாம். இது வந்து நீளம் 10, உயரம் 3 இன்ச்சுங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கலாம். இது வந்து கைப்பிடிக்குங்க. 4 இன்ச் அகலம். ஹேண்டிலுக்கு நல்லா கெட்டியாக இருக்கிறதுக்கோசரம் ஜூட் பிரிண்டட் எடுத்துக்கிறேன். 6 இன்ச் நீளம். அதே மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கிறேன். நல்லா ஹேண்டில் மொத்தமாக வரும். இது வந்து சுத்துப்பட்டிங்க, சுத்துப்பட்டி பீஸுன்னு சொல்லுவாங்க. அகலம் 6 இன்ச்சுங்க. இது வந்து நீளம் 38 இன்ச்சுங்க. ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். ஹேண்டிலுக்குங்க ரோப்பு 2ங்க, 14 இன்ச்சில் ரோப்பு 2, 1.5 இன்ச்சில் டேப்பு 2 எடுத்துக்கிட்டேங்க. 15 இன்ச்சில். வாங்க தைக்கலாம். நுனியில் 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிடலாம். எப்பயும் போல் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். இப்படி தான் நம்ம தைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 4 இன்ச்சு மடித்து ஒரு தையல் விட்டுக்கலாம். பிசறிலாம் கட் பண்ணி விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நீள வாக்கில் 4 இன்ச்சு அதே மாதிரி மடித்து தைக்கலாம். ஃபுல்லாக தைச்சிட்டு வரணும் 4 பக்கமும். டெய்லி வீடியோ போட்டுட்ருக்குறோம். நம்ம ஜூட் எஸ்எஸ்வி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு பக்கம் தைச்சாச்சு. இன்னொரு பக்கமும் அதே மாதிரி தைச்சிக்கலாம். அதே மாதிரி 4 இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாம். ஃபுல்லாக தைச்சிக்கலாம். நம்மக்கிட்ட மெட்டீரியலாகவும் அவைலபிளாக கிடைக்குங்க. சொல்லியும் கொடுத்துட்ருக்குறோம். பேக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். பர்ஸு, ஜூட் பேக்லேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். பவுச்சு, லேடிஸ் பர்ஸு, ஹேண்ட் பேக்லேருந்து எல்லாம் உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ, பேக் வேணுமோ கேளுங்க. நான் கீழே நம்பர் கொடுக்குறேன். இது பாருங்கள், கைப்பிடிக்கு பட்டி தைச்சிட்ருக்கிறேன். அதே மாதிரி 2 பக்கமும் 4 இன்ச்சு மடித்து தைச்சிக்கோங்க. அந்தந்த கலருக்கு நூல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், பிசரை கட் பண்ணி விட்டுறலாம். இது வந்து ஜிப்பு பட்டிங்க. அதே மாதிரி 4 இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாம். ரெண்டுமே மடித்து தைச்சிக்கலாம். பிசரை கட் பண்ணி விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா நூல் எல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். ஒரு 4 இன்ச்சு சைடில் மடித்து தைச்சிக்கலாம். ஜிப்பு மடித்து தைக்கிறதுக்கு தேவைப்படுது. இப்போ 2 பீஸ்லேயும் மடித்து தைச்சிக்கலாம். ஒரு 4 இன்ச்சு இருந்தால் போதும். பாருங்கள், ஜிப்பு ஒன்று எடுத்துக்கிறேன். ஜிப்பும் 15 இன்ச்சு எடுத்துக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். அதே மாதிரி எட்ஜு தையல் போட்டுக்கோங்க. பட்டி ஜிப்பு பீஸோட ஜிப்பு சேர்த்து ஓரமாக ஒரு தையல் விட்டுக்கோங்க. அதுக்கு பேர் தாங்க பேக் ஸ்டிச் விட்டுக்கோங்க. கடைசியாக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்போ பேக் ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ இன்னொரு பீஸ் அதே மாதிரி நேராக வச்சு தைச்சிக்கோங்க. பாருங்கள், பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம். கடைசியாகவும் பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ 2ஆக பிரிச்சுக்கலாம். அதையும் ரன்னர் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு மடித்து தைச்சிக்கலாம். 4 இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாம். 2 பட்டியிலுமே தைச்சிக்கலாம் ஒரே மாதிரி. எக்ஸஸ் நூலை கட் பண்ணிக்கலாம். அதே அளவுக்கு கீழேயும் மடித்து தைச்சிக்கலாம். அப்போ தாங்க ரன்னர் வெளியில் வராமல் இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லுங்க. பேகுக்கும் பட்டி பீஸுக்கும் நல்லா அட்ராக்ஷனாக இருக்குது. வேணுங்கிறவங்க ஆர்டர் கொடுங்க. நம்ம ஆர்டர் எடுத்து தைச்சிட்டும் இருக்கிறோம். இது பாருங்கள், ஹேண்டிலுக்கு
உள்ளார ரோப் வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ 2 ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு நியூ மாடலுங்க. ஜாயின் பண்ணிக்கலாம். ஹேண்டில் அட்டாச் எடுத்துக்கலாம். பாருங்கள், அதுக்குள்ளார வச்சு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஈஸியான மெத்தட் தாங்க. நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கு தைச்சி கொடுங்க. கிளாத்லேயும் தைக்கலாம். 2 ஹேண்டிலும் ஒரே மாதிரி தைச்சிக்கலாம். பீஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி எடுத்து விட்டு தைங்க. பேட் ஸ்டிச் போட்டுக்கலாம். 2 பக்கமும், அப்போ தான் தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. டெய்லி ஒரே மாதிரி வீடியோ போடுவோம், பாருங்கள். உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோம். கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்கோம். பேசுகிறதுக்கும் அப்படி தான் இருக்கும். இப்போ எக்ஸஸ் நூலெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இப்போ சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். மெயின் பீஸோட அட்டாச் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மெயின் பீஸ் ஜாயின் அட்டாச் பண்ணிக்கலாம். சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஹேண்டில் சென்டர் பார்த்து வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஜிப்பு பட்டியை வச்சுக்கலாம். சென்டர் பார்த்து அதையும் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். சாதா மிஷின் தாங்க என்னது. ஊசி மட்டும் மாற்றி தைச்சிட்ருக்கிறேன். படிமான தையல் போட்டுக்கலாம். எங்களுக்கு சொல்லியும் கொடுக்குறாங்க. வீட்டுக்கும் கொண்டு வாங்கிட்டு வந்து தைச்சிட்ருக்குறோம். இன்னொரு பீஸில் அட்டாச் பண்ணிக்கலாம். சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். மெயின் பீஸில் ஜிப்பு பட்டிகளெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். ஹேண்டில் பாருங்கள், சென்டரை பார்த்து வச்சுக்கிட்டு ஜிப்பு பட்டி அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு தையல் விட்டுக்கலாம். படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். அப்போ தாங்க பிரிஞ்சு வராமல் இருக்கும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு தேவையாக இருந்தால் சொல்லுங்கள். என்ன சைஸில் வேணுமோ, என்ன கலரில் வேணுமோ சொல்லுங்கள். நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சுத்துப்பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். எங்கள் சேனலில் பல விதமாக தைச்சி போட்டுட்ருக்குறோம். டெய்லி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். பாருங்கள், அதே மாதிரி சுத்துப்பட்டி ஜாயின் பண்ணுறப்ப 1/4 இன்ச்சு அதே மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியான வேலை தாங்க. 1/4 மணி நேரத்தில் பை தைச்சி முடிச்சிடலாம். லேடிஸ்க்கெல்லாம் ஒரு வருமானமாக இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்கில் ஜூட் பேக் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குங்க. எல்லாம் கற்றுக்குங்க. வீடியோ பார்த்து கற்றுக்கலாம். நாங்கள் சொல்லியும் கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி வந்து கேளுங்க. மெட்டீரியல் வேணுமென்னாலும் வாங்கிக்கோங்க. சொல்லி கொடுக்குறதா இருந்தாலும் சொல்லி கொடுக்குறோம். நம்மளுக்கு ஆர்டர் இருந்தாலும் சொல்லுங்கள். நுண்ணின 1/4 இன்ச்சு சைடில் கட் பண்ணி விட்டுடலாம். மொத்தமாக இருந்தால் ஊசி இறங்காது, ரொம்ப சிரமமாக இருக்கும். கொஞ்சம் கட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. பேக் ஸ்டிச் போடலாம் லாஸ்ட்டில். ஈஸியான வேலை தாங்க. லேடிஸ்க்கு எத்தனையோ வேலை இருக்குது. இது ரொம்ப நல்லா உபயோகமான வேலைங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பேக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ கவர்மெண்ட்டே இந்த பேக்கை யூஸ் பண்ண அறிவிச்சிருக்குது.
மண்ணில் மக்கக்கூடிய பொருளுங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் ஓடிட்டுருக்குது. அதனால் நீங்களெல்லாம் பார்த்து பழகுங்க, வாங்கி யூஸ் பண்ணுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு லஞ்ச் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம், கோயிலுக்கும் எடுத்துகிட்டு போகலாம், காலேஜ் ஸ்கூலுக்கும் எடுத்துகிட்டு போகலாம், ஒரு ஃபங்க்ஷனுக்கும் எடுத்துகிட்டு போகலாம், தாம்பூல பேக்காகவும் கொடுக்கலாம். அதெல்லாம் நம்ம சௌகரியம் தாங்க. இது சைஸ் வாரியாக தைச்சி கலர் வாரியாக தைச்சி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பர்ஸு, பவுச்சு, லேடிஸ் ஹேண்ட்பேக்லேருந்து எல்லாம் தைக்கிறோம். வேணுங்கிறவங்க கேளுங்க. நம்பர் கீழே கொடுக்குறேன், கூப்பிடுங்க. அதெல்லாம் பாருங்கள், தைச்சி முடித்தாச்சு. சூப்பராக ஒரு பேக் ரெடி ஆகிடுச்சுங்க. நூலெல்லாம் சின்ன சின்ன நூலாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் பேக் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். கால் மணி நேரத்தில் தைச்சி முடிச்சாச்சுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கிறோம். பழைய ரன்னர் போட்டுக்கலாம். ரன்னர் ரொம்ப ஈஸியாக போடுற மெத்தட் தான். தெரியாதவங்க கமெண்ட்ஸில் கேளுங்க, அது ஒரு வீடியோவாக போடுறேன். அவ்வளோதான். பேக் பார்க்க எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். டூர் போனால் ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலாம், மாற்று சிலைக்காகவும். ஜிப்பு பட்டிக்கு தைச்சிக்கலாம். ஜிப்பு ரன்னர் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ரன்னர் பட்டின்னு சொல்லுவாங்க. அது ஒரு 2க்கு 4 இன்ச்சு எடுத்துருக்குறேங்க. 2 பக்கம் மடித்து தைச்சி ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிச்சு. பேக்குக்கு 1/4 மணி நேரத்தில் தைச்சி முடிச்சிட்டோம். எவ்வளோ லேடிஸ் ரொம்ப எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க. புதுசாக என்ன யோசனை பண்ணுவீங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இது ஆரம்பிக்கலாம், தொழிலாகவும் செய்யலாம், வியாபாரமாகவும் செய்யலாம். நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம், வாங்கி விற்றுட்ருக்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். மிஷின் இல்லாதவங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். வீட்டுக்கே வந்து தைச்சிட்டு இருக்கிறாங்க. மறக்காமல் ஜூட் எஸ்எஸ்வி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பேக், வெயிட்லெஸ் பேக். நம்மக்கிட்ட சீலிங் பேக்லேருந்து எல்லா பேக்கும் கிடைக்குங்க. டூர் பேக்லேருந்து குச்சி பையிலேருந்து எல்லாம் கிடைக்கும். மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம், மளிகை சாமான் வாங்கலாம். தேங்க்யூ.